ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு பிரெட் ஃப்ரூட் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த கறி சக்கையில் இந்த குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம் கறிவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்துட்டு அதில் பாதி எடுத்துக்கோங்க. அதை திருவி எடுத்துட்டு அதை இந்த சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறமா 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் சேர்த்த பிறகு தீயோட அளவை குறைச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு கறிச்சக்கை எடுத்துருக்கிறேன். இதை தோல் சீவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த ஒரு பிரெட் ஃப்ரூட்டை நான் இன்றைக்கி முழுசாக எடுக்க போகிறதில்ல, இதில் பாதியை தான் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற இந்த கறிச்சக்கை துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கறிச்சக்கை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து முதல்ல பொடிச்சுக்கணும். பொடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கறிச்சக்கை துண்டுகள் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேகலை, திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கறிச்சக்கை துண்டை எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மிக்ஸி ஜாரையை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அந்த கறிச்சக்கை துண்டுகள் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். சில கறிச்சக்கை வந்து சீக்கிரமாக வந்துடும், சிலது டைம் எடுக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நல்லா வெந்து அந்த குழம்பு கொஞ்சம் குறுகி வரணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் பார்க்கவே நல்லா இருக்குது. இதை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக கறிச்சக்கை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.